ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரேண்டமான vlog தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆயுத பூஜைக்காக கொடுத்த எல்லாமே பொரி, அதுக்கப்புறமா மிக்சரு, ஸ்வீட்டு, பழம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பொரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு 2-3 பேக்காகவே வந்திருந்தது. பழமும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்காக தான் ஒரு 1 வீக் முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படா வரும்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ ஸ்வீட்டு A to B அந்த ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மிக்சர் அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ பேக்கோ 1 கிலோ பேக்கோன்னு தெரில, அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் எல்லா வெரைட்டிஸுமே வச்சு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோதான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் கடைக்கு வச்சாலும் இதை பார்த்ததுமே கொஞ்சமாவது சாப்பிட்ணும் போல் தோணும். வாங்கிட்டு ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு உள்ளே போயிடும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ஸ்வீட் லவர்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாள் க்ளீனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி தக்காளி தொக்கு, முட்டை போட்ட தக்காளி குருமா மாதிரி தான் வச்சுருந்தேன். இது மாதிரினா ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இதை வச்சுருந்தேன். அன்றைக்கி ரைஸும் வச்சுட்டு சீக்கிரமாக அந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அதுவும் செஞ்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவு பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது தான், அதுக்காக கொஞ்சம் மேலோட்டமாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு ஆல்ரெடி டீப் க்ளீன் பண்ணியாச்சு பாப்பா ஒரு வாட்டி. அதுக்காக இந்த வாட்டி நான் எல்லாமே டீக்ளட்டர் மட்டும் பண்ணிவிட்டு ஓரளவு மேலோட்டமாக தொடச்சிட்டேன். உள்ளேயும் ஃபுல்லாக தொடச்சி வச்சிட்டேன். க்ளீன் ஆகிடுச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா. இப்போ ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா முட்டை பாக்ஸு, முட்டை வாங்கிட்டு வரல இன்னும், அதுக்காக காலியாக இருக்குது. அதுக்கப்புறமா மசாலா பாக்ஸு, தக்காளியும் வாங்கிட்டு வரணும், அதையும் ஃபில் பண்ணிடணும். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மசாலா பவுடர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீசரில் பெரிய பால் பேக்கெட்டு 1 லிட்டர் பால் தான் வாங்குவோம். அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு இந்த நக்கட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் நக்கட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இதை வாங்கிட்டு சரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம், பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. அந்த சிக்கன் நக்கட்ஸ் நம்ம ஜஸ்ட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். சைட் டிஷ்க்கும் நல்லாவே இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி புதினாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மாதிரி கம்மியில் புதினா இருக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டு இது மாதிரி செஞ்சு வச்சிடலாம். நல்லா கிள்ளிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு புதினாவை தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போது பிரியாணி செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சட்னி அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். புதினா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி ஆகிடுது, அதுக்காக தான் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டேன் அன்றைக்கி. அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் இருக்கிறது கொத்தமல்லி பேஸ்ட், அதுவும் அரைச்சி வச்சாச்சு. இது கொஞ்சமாக புதினா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பொரியல் செய்கிறதுல தேங்காய் அரைச்சிது அதுவும் இருக்குது ஃப்ரிட்ஜில். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரேஸ் போயிட்டு எல்லாமே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயே வெங்காயம் கொஞ்சம் கம்மியிலே இருந்தது, நல்ல பெரிய பெரிய சைஸாக வெங்காயம் நல்லாவே இருந்தது, சூப்பராக, அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் பன், அங்கே போனாவே சாக்லேட் பன் சூப்பராக இருக்கும், அதையும் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்டு, அதுக்கப்புறமா மசாலா பவுடரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாடி ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீயில் இருந்தது, அதுவும் வாங்கியாச்சு. இது மாதிரி நம்ம கிடைக்கும்போது வாங்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புனேன். போகிற வழியிலே ஒரு கடை இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி ரேட்லேயே கிடைக்கும், ஹோல்சேல் ஷாப் மாதிரி. சரி அங்கே கோவிலுக்குன்னு போகிறோம், கோவிலில் கொடுக்கறதுக்காக இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பவுலாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போயிருந்தேன். நவராத்திரி அன்றைக்கி லாஸ்ட் டே,
அன்றைக்கி. அதுக்காக தான் இதை வாங்கிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அம்மா வீட்டாண்ட கோவிலில் பார்த்திங்கன்னா 9 குழந்தைங்கள வந்து நல்லா அம்மா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அது மாதிரி எல்லாம் பூசிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி அம்மன் மாதிரி வந்து அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து குழந்தைங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்திருந்தாங்க. ஹாப்பியாக வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து எல்லாமே வந்து அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க. ஹோமம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெளியே வந்து பாட்டு பாடின பஜனை அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஒரு சைடு ஹோமம், ஒரு சைடு பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அன்றைக்கி பார்க்குறதுக்கே. வெளியில் வந்து இவங்க பெரியவங்க எல்லாமே வந்து பாட்டு பாடிட்டு இது மாதிரி வந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இந்த தாத்தா வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க ஆடுறது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அவர் ஆடுறது. குழந்தைங்க ஆடினா எப்படி இருக்குமோ சின்ன குழந்தைங்க அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா துர்கை அம்மனை இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒயிட் சாரியில் சூப்பராக இருந்தாங்க அம்மன் பார்த்திங்கன்னா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு பந்த சேவைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதுதான் பண்ணியிருந்தாங்க கோவிலில். ஈவினிங் மேலே வந்து இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து நெருப்பு மாதிரி இருக்குது, அதை மாதிரி அடிச்சுட்டு அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் லைவாகவும் போட்டிருந்தேன் வீடியோ. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி ஆகிட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்க கோவில் வந்து புதுசாக கட்டியிருந்தாங்க. நிறைய பூஜை இது மாதிரி எல்லாம் பண்ணுறது. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய வந்து டெய்லி கோவிலுக்கு வர்றது, பாட்டு பாடுறது அது மாதிரியெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் எல்லாருமே பாட்டு பாடுறது, நிறைய கோவிலுக்கெல்லாம் போகிறது, டெய்லி கோவிலுக்கு போயிட்டு பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் சின்ன குட்டியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதான் டெய்லி நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பார்த்து தான் அவங்களும் வளருவாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து எல்லாருமே சுற்றி பஜனை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த பந்த சேவைன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் டைமாக தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நானும் பார்த்ததில்லை. எல்லாருமே ஹாப்பியாக வந்து எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பக்தி பரவசத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா கோவிலே கொடுத்துருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் நான். அன்றைக்கி லஞ்சு செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு, 12 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே. பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து அம்மா வீட்டிலே இருந்தாச்சு. அதுக்கு அடுத்தது 3ஆவது நாள் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே வந்து சரி பிரிஞ்சி தான் செஞ்சுட்டு இருந்தேன். பிரிஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயமும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், இது பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து இது மாதிரி செய்யும்போதே வந்து கட் பண்ணி சேர்த்துப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே வந்து நாம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இது மாதிரியும் செஞ்சுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி செய்கிறதுக்கு டைம் ஆகிடும். இது மாதிரி ஸ்பீடாகவும் செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு புதினா, கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி லேட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, வீட்டுக்கு வரதுக்குள்ளே இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தா அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் புதினா பேஸ்ட்டு, கொத்தமல்லி பேஸ்ட்டு 2யும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியும். அதுக்கு அடுத்தது மீல் மேக்கர், இது என்னோடய ஃபேவரெட்டு. அதுக்காக வந்து மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு நம்ம பிரிஞ்சி சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதை தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன்.
அதுக்கு அடுத்தது பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துப்பேன். சேர்த்தா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கருகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து அந்த எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி திறந்து பார்த்தா நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. எல்லாமே வந்து இது மாதிரி வந்து நல்லா வதங்கினா நல்லா இருக்கும். சிக்கன் சேர்க்குறதா இருந்தால் இதுலேயே வந்து சிக்கனும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்து மூடி வச்சுக்கோங்க. ரைஸும் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் கழுவி வச்சுருக்கேன். ரைஸும் பார்த்திங்கன்னா வடித்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சாச்சு. அதில் வந்து நம்ம ஊற வச்ச ரைஸும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா வந்து ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு வாட்டி உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ரைஸ் வேகிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மூடி திறந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து பிரியாணி நல்லா ரெடியாகி வந்திருக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். உடையாமல் வந்து நம்ம ரொம்ப கலக்கணுன்னா அந்த ரைஸ் உடஞ்சிரும். கலக்காமல் அப்படியே விட்டோன்னா இது மாதிரி நல்லா வந்து நீட்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மேலே கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். மேலே கொஞ்சம் நான் நெய் ஊற்றிப்பேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா. இப்போது வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ரெடி பண்ணேன். முன்னாடியே வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடு மட்டும் துடைச்சிட்டு ஈவினிங் மேலே வந்து ஆயுத பூஜை தான் செஞ்சுருந்தோம். நாம் சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் கிண்ணம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஆல்ரெடி சாம்பிராணி ஏற்றி வச்ச அந்த பொடி இருக்கும் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து நம்ம லைட்டாக அந்த கற்பூரம் ஏற்றுற கிண்ணத்தில் பூசிட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப அந்த கருப்பாகாமல் இருக்கும் அந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா சாம்பிராணி ஏற்றுற கிண்ணத்துலேயும் வந்து அந்த பொடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி ஏற்றினீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு வந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காயில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காயின்ஸ் அந்த சில்லற காயின்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெளியே வண்டிக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே வந்து நம்ம கதவுக்கு எல்லாமே வந்து அப்ளைன்சஸ்க்கு எல்லாமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து வெளியில் தான் வந்தோம் வண்டிங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக. இது மாதிரி எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சு எடுத்துன்னு வந்தோன்னா எதுவும் மறக்காமல் இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே பூவு அதுக்கப்புறமா கற்பூரம் லெமனு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்துட்டு தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாமே வந்து பூசணிக்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா கழுவியும் வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காகவே. அதுக்கு அடுத்தது வந்து பூஜையெல்லாம் வந்து வண்டிக்கு பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா லைட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நம்ம கற்பூரம் ஏற்றுறதுக்கு சாமிக்கிட்ட வந்து விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு கற்பூரம் ஏற்றுற வரைக்கும் இருந்தது. நெக்ஸ்ட்டு லெமனுக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா சார்ஜ் முடிஞ்சு போயிருந்தது. நான் சார்ஜ் வைக்க மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு சார்ஜ் வச்சு. அன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஸ்டார்டிங்கில் சார்ஜ் வச்சுதான், அதுக்கப்புறமா வைக்கவே இல்லை. 2 வண்டிங்களுக்கும் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டு தான் ரொம்ப லாங்காக போவார். அதுக்காக வந்து நானே சுற்றி போட்டேன் தேங்காய் எல்லாமே. வேண்டாம் நானே சுற்றி போடுறேன்னாரு. வேண்டாங்க நீங்கள் ரொம்ப தூரம் போவீங்க நான் சுற்றி போடுறேன்னு சொல்லிட்டு நான் தான் சுற்றி போட்டேன்.
பூசணிக்காய் மட்டும் வந்து லேடிஸ் சுற்றி போடக்கூடாதுன்னு சொன்னார், அதுக்காக அவரே சுற்றி போட்டார். இது மாதிரி தான் எங்களுக்கு பூஜை வந்து நடந்தது. எல்லாருமே வந்து நல்லபடியாக ஆயுத பூஜை எல்லாமே கொண்டாடி இருப்பீங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாடினோம். இது மாதிரி நம்ம சுற்றி போட்ட தேங்காய், அதுக்கப்புறமா பூசணிக்காய் எல்லாமே வந்து நாங்கள் வெளியே போய் தான் உடைப்போம். உள்ளே பார்க்கிங் பிளேஸில் ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் தான் உடைப்போம். லெமன் மட்டும் அங்கேயே வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து டஸ்ட்பினில் போட்டு தான் தண்ணி ஊற்றி கழுவி தான் உள்ளே வருவோம் வீட்டுக்குள்ளே. இது மாதிரி தான் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சரி கொஞ்சம் பொரி, அதுக்கப்புறமா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஒரு பூஜை பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட் சாப்பிட்லன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டு, இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் மிக்சரு பொரி எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவரும் சாப்பிடுவார். இது மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். மிக்சரு பொரி எல்லாமே சேர்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.